பாருடா ஏம்மா, உன்ன மாதிரி பப்ளிக் என்ன மாதிரி மினிஸ்டர் கிட்ட மோதி ஒன்னும் கிழிக்க முடியாது. உன்னை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி தேய்ச்சிருவேன். நீங்க மினிஸ்டர், நான் சாதாரணமானவர். உங்களை எல்லாருக்கும் தெரியும், என்ன யாருக்கும் தெரியாது. ஆனா என் மேல நீங்க கைய வச்சீங்க, அடுத்த நிமிஷமே உங்களை மாதிரி நானும் ப்ராப்ளம் ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்க. அப்போ பப்ளிசிட்டிக்காக என்கிட்ட மோதுற, அப்படித்தானே? இந்த பாருங்க சார், இந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக நாங்க அலையல. எங்களுக்கு தேவை நியாயம், அதுக்காக தான் வந்திருக்கோம். இத பார், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே நியாயம் தான். அது எனக்கு சாதகமான நியாயம். நல்ல விதமா சொல்றேன், என் வழியில குறுக்க வராதீங்க. தபார்மா, நீ பொட்ட பிள்ளையா இருக்க. உன் ஃப்ரெண்டு உஷா குடும்பத்தை கூட்டிட்டு எங்கயாவது ஓடி போயிரு. என் பொண்ணு கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி ஆகணும். நடக்காது சார், நிச்சயமா நடக்க விட மாட்டேன். உஷாவுக்கும் அதுக்கும் தான் கல்யாணம் நடக்கும், எழுதி வச்சுக்கங்க. என்ன குறி சொல்றியா? இந்த ரோடு ஓரத்துல போர்ட மாட்டிட்டு போற வரவனுக்கு எல்லாம் குறி சொல்லுவானே, அந்த மாதிரி என்கிட்ட சொல்லாத. இந்த கல்யாணம் நடக்கும் சார், நடத்தி காட்டுறேன். எப்படி எப்படி நடத்தி காட்டுவியா? எப்படி நடக்கும்? என் பவரை மீறி நீ என்னத்த கிழிப்ப? பவரா? இவ்ளோ வீரப்பா பேசுற நீங்க அந்த கேசட் வெளியில வந்துட கூடாதுன்னு பயப்பட்டீங்கல்ல, மீடியா கிட்ட நடுங்குனீங்கல்ல. இப்ப அந்த கேசட் கைக்கு வந்துருச்சே, அந்த தைரியத்துல நீங்க இப்படி பேசுறீங்களா? ஆமா, அந்த தைரியத்துல தான் பேசுறேன். அப்படியே வச்சுக்கோ. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? அத உங்ககிட்ட சொல்றதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இந்த மீடியா முன்னாடி, இந்த பப்ளிக் முன்னாடி உங்களை நான் மண்டி போட வைக்கிறேன். உஷாவுக்கும் ஆதிக்கும் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். இட்ஸ் a challenge to you, Mr. சங்கர பாண்டியன். வாங்க போலாம். என்னங்க ஐயா, நீங்க யாரு, எப்பேற்பட்டவரு? கேவலம் ஒரு பொம்பளை உங்களை இப்படி பேசிட்டு போற நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களா ஐயா? அதான் சொன்னியா பொம்பளைன்னு. அதான் இவ்வளவு நாளைக்கு விட்டு வச்சேன். இனி தாங்காது, போட்டு திருட வேண்டியதுதான். இல்லை மாப்பிள்ள, நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. ஒரு டீயை கீ சாப்பிட்டு போவோம். மாஸ்டர் 2 டீ போடுங்க. ஸ்ட்ராங்கா லைட்டா? நமக்கு எப்பயுமே ஸ்ட்ராங் தான். சக்கரை மட்டும் பார்த்து போடுங்க. சும்மா பாகு மாதிரி வச்சிடாதீங்க, குடிக்க முடியாது. இந்த நாய் இதுக்கு இப்போ இங்கே வந்தா? என்ன மச்சான், எப்படி இருக்கீங்க? இப்போ அதுக்கு இங்கே பார்க்குற? இல்லைண்ணா. பண்ற அக்கிரமத்தையெல்லாம் பண்ணி விட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறாங்க தெரியல. எல்லாம் கால கொடுமைடா இது. மனுஷங்களா இவங்க எல்லாம்? பாடுற கொடுமைய. நம்ம மனசுல எவ்வளோ ஃபீலிங் வச்சு பேசின்னு இருக்கோம், நம்மளால பழசா மறக்க முடியல. இவங்க மறந்துட்டாங்கடா. விடுமாமே, நீ ஈஸியாக விடுங்கிற. ஆனால் இவங்களுக்கோசரம் நம்ம எவ்வளோ பேஜார் பண்ணிருக்கோம். இவங்க அக்கா மேட்டரில் இன்வால்வ் ஆகி நம்ம எவ்வளோ செஞ்சோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் நல்ல பேர் இல்லையடா. நம்மள சரியாவே புரிஞ்சுக்கலடா அவங்க. அடைச்சி நம்ம என்னத்தடா பெருசா பண்ணிட்டோம். ஆமா, நான் தப்பு பண்ணிட்டேன். எவன் தான் தப்பு பண்ணல? சான்ஸ் கிடைக்காதவன் நம்ம ஊர்ல வந்து யோகியம். எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம. ஏதோ என் சூழ்நிலை சின்ன தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டுமாடா தப்பு பண்ணேன்? ஏன் இவங்க அக்கா புருஷன் பாஸ்கர் தப்பு பண்ணல? அவன் பண்ணாத கொடுமையா? நம்ம என்ன அப்படி கொடுமையா பண்ணோம்? வரதட்சணை கேட்டோமா, சீர் சின்னத்தி வேணும்னு கேட்டோமா, இல்ல கல்யாணத்துக்கு ஏதாவது பைசா செலவு வச்சோமா, இல்லைன்னா அதை கொண்டா இதை கொண்டான்னு ஏதோ கேட்டோமாடா? அந்த பொண்ணு தினம் தானே நான் அவமானப்படுத்திச்ச. நான் தாங்கிட்டு பிரிமா தானே இருந்தேன்.
மாப்பிள்ளன்ற மறுவாதியோட ஒரு வாய் சோறு தின்றுப்பேன் உங்க வீட்டுல. எல்லாம் என் தப்புடா. ஆனா நான் என்ன விரும்பியா பண்ணேன்? ஆர்த்தி தான்டா பண்ண வச்சுச்சு. டேய், நம்மளை மதிக்காதவங்ககிட்டயும் நம்ம எவ்வளவு மறுவாதியா இருந்தோம். நீ நம்ம மாப்பிள்ளன்னு அன்னைக்கு எவ்வளோ மாப்பிள்ளை மேல கை வச்சிட்டான்னு எப்படி துடிச்சு போனோம் நம்ம. அதெல்லாம் இங்கேருந்து வரணும், மனசுலேருந்து வரணும். அதெல்லாம் விட்டீங்க நீங்க. ஆனா ஒரே ஒரு மேட்ரு, அதுக்கோசரம் என்னமோ விரோதி மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சிங்கன்னு. ச்சே, என்னடா ஜனங்க. சே விடுமா சொல்றதுக்கார அவன் பாட்டு டீ மூஞ்சில ஊத்திட்டு போறான், நீ பாட்டு சும்மா இருக்கிற. நீ மட்டும் அவன் தங்கச்சி லவ் பண்ண, அவன் தங்கச்சி தானே உன்னை லவ் பண்ணிச்சு. உன்னை போய் தப்பானு சொல்லிட்டு போறானுங்க, நீ பாட்டு கம்முனுக்குற. நம்ம குரூப்புக்கே அசிங்கடா. ராஜேஷ் கிட்ட வேற யாராவது இப்படி பண்ணியிருந்தா கையை எடுத்திருக்க மாட்டான். ராஜேஷே பேச்சுக்கு சொல்ல, இதே வேற எவனாச்சும் இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் தலை நேரம் துண்டாயிட்டு இருக்கும். ஏதோ உன் மச்சானா போயிட்டான். இதோ பாடுறா, மனுஷனுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். அப்புறம் தான் அந்த மச்சான் கிச்சாலாம். உனக்கு என்னடா தலையெழுத்து அவங்ககிட்ட எல்லாம் போய் அசிங்கப்பட்டுன்னு இருக்கணும்னு? என்னதான் உறவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு மாமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. எதுக்கா இங்க வந்தீங்க? என் பொண்ணு உயிரோட இருக்காளா இல்ல செத்து போயிட்டாளான்னு பாக்குறதுக்கு வந்தீங்களா? போங்க, போய் இருக்கிற கொஞ்ச நஞ்ச உயிரையும் அந்த ரவுடிங்களை அனுப்பி ஒரேடியா கொன்னுடுங்க. எவ்வளவு கண்ணியமான குடும்பம் நாங்க. உங்களையும் நாங்க அப்படிதான் நினைச்சோம். ஆனா இப்படிப்பட்ட ரவுடி கும்பலா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. அம்மா, தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. எனக்கே நடந்தது நினைச்ச அதிர்ச்சியா தான் இருக்கு. நிச்சயமா என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அவன் கோவக்காரன் தான், ஆனா இவ்வளவு கொடூரமானவன் கிடையாது. உங்க மகன் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க? என் மகளுக்கு உங்க பையனை தவிர வேற யாருமே விரோதி கிடையாது. அவ யாருக்கு கெடுதல் பண்ணது கிடையாது. மத்தவங்களுக்கு உதவி பண்ணிதான் அவளுக்கு பழக்கம். அவகிட்ட இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிறாங்கன்னா அது உங்க சம்பந்தப்பட்டவங்கள தான் இருக்க முடியும், வேற யாரால இருக்க முடியாது. இல்லம்மா, இல்ல. உங்க பொண்ணு வயத்துல வளர்ற என்னோட குடும்பத்தோட வாரிசின் மேல ஆணையா சொல்றேம்மா. இது என் பையனோ நாங்களோ பண்ணல. நீங்க பண்ணலனா உங்களுக்கு வேண்டியவங்க பண்ணிருப்பாங்க. உங்க புது சம்பந்தி இருக்கானே அந்த மினிஸ்டர், புது பணக்காரர், அந்த ஆள் பண்ணிருப்பான். அவன் தான் பக்க ரவுடியாச்சே. அன்னைக்கு என்னைய மிரட்டி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடும் பொறுக்கி அவன். கஞ்சாவை நான் கண்ணால கூட பார்த்தது கிடையாது ஈஸ்வர். என் மேல கஞ்சா கேஸ் போட்டு அடிச்சு மிரட்டி என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கா தெரியுமா? இதையும் அவன் தான் பண்ணிருக்கணும். அவன் கூட தான் நீங்க சம்மந்தம் வைக்க துடிக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல உங்களையும் அவன மாதிரியே ஆக்கிடுவான். என் பொண்ணு என்ன சார் தப்பு பண்ணா? ஈவருக்குமே இல்லாம அவளை கொலை பண்ண துணிஞ்சிட்டீங்க. அவ என்ன சார் கொடுமை பண்ணா? உங்க பையனை மனசார காதலிச்சா. அவ பண்ண ஒரே தப்பு நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினதுதான். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்பீங்க? அம்மா, என்னாலையும் இது ஜீரணிக்க முடியல. உங்க வருத்தம் எனக்கு புரியுதுமா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. வருத்தப்பட்டு என்ன சார் ஆக போகுது? வருத்தப்பட்டோ இல்ல வந்து வேடிக்கை பார்த்து ஆறுதல் சொல்லியோ எங்க வேதனையை குறைக்க முடியாது. என் மகளுக்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம், அவளை நீங்க பார்க்கவும் வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க சார், ப்ளீஸ். சரி, உங்க மனசு வேதனைப்பட்டா நான் பார்க்கல. உங்க பக்கம் நியாயம் இருக்கு. உங்க கோபத்துக்கும் ஆதங்கத்துக்கும் பதில் சொல்ற தகுதியோ நியாயமோ இல்லாதவனா உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன்.
மன்னிச்சிடுங்க. என்னோட மகனையோ மனைவியையோ தட்டி கேட்கிற தைரியம் இல்லாத ஆளா நான் இப்ப நிக்கிறேன். அவங்க போற வழி எனக்கு பிடிக்கல, அது சரியில்லை. அவங்ககிட்ட பேசியும் ஒன்னும் யூஸ் இல்லை. அதனாலதான் உங்ககிட்ட பேச வந்தேன். இப்போ எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. எதுக்காக இவ்வளவு போராட்டமும் வேதனையும்? நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எல்லாமே நம்ம கையை விட்டு திசை மாறி போயிட்டு இருக்கு. எங்க ஏதாவது உயிரிழப்பு ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. எங்களை சுத்தி நம்ம சுத்தி என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குங்க. எல்லாம் நம்ம கை மீறி நம்ம கண்ட்ரோல் இல்லாம நடக்குது. இதுல யாருக்கு என்ன நடந்தாலும், உயிர் சேதம் ஏற்பட்டாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. வேண்டாங்க, பேசாம இதெல்லாம் விட்டுட்டு போயிடுங்க. நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுங்க ப்ளீஸ். இப்படி சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஆனா சொல்ல வேண்டிய சூழ்நிலை, கட்டாயம். தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ப்ளீஸ் எங்கேயாவது போயிடுங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஓ, இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா சார். அதிகாரமும் பணபலமும் இருந்தா எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிடலாங்கிற மாதிரி இருக்கு சார். என்னால தாங்கிக்கவே முடியல. அஃப்கோர்ஸ், இதெல்லாம் யாராலையும் சகிச்சுக்க முடியாதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம சொசைட்டில நிலைமை இப்படிதான் இருக்குது. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஒருத்தர் மந்திரியா இருக்கிறதுனால அவர் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? அப்போ நம்மள மாதிரி சாதாரண சிட்டிசன்ஸ் அவருக்கு அடிமையா? சார், அவங்க தொடர்ந்து தப்புகளை பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னா எப்படி சார்? ஆமா அட்வொகேட் சார், உஷாவோட லைஃப் கேள்விக்குறியா இருக்கு. அவ ஆதியோட குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. ஆனா அவளை நிராகரிச்சுட்டு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. உஷா அதுக்கு இடைஞ்சலா இருக்கான்னு அவளை கொலை பண்ண பாக்குறாங்க. நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண போனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க சார். மந்திரிங்க மேல, எம்எல்ஏங்க மேல, இவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இப்பெல்லாம் எந்த ஸ்டேஷன் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்குள்ள நடைமுறையே இதுதான். அப்போ நம்மள மாதிரி ஆளுங்களை என்ன பண்றது சார்? சார், இப்ப என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது யோசனை சொல்லுங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உஷா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, நல்லா தெரியுது. அதனால இந்த பிரச்சனையை சில மகளிர் அமைப்புகள், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இந்த மாதிரி அமைப்புகள் கிட்ட இதை கொண்டு போய் ஒரு பெரிய இஷ்யூவை ரைஸ் பண்ணலாம். அப்ப மக்கள் மத்தியில சம்பந்தப்பட்டவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். ஆனா இட் will take some time. அது வரைக்கும் நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கணுமே. அது முடியாது சார். ஆதிக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும். சரி, இப்படி பண்ணலாம். அப்ப உஷாவை கொலை செய்ய வந்தவங்கள உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? யாருன்னு எனக்கு தெரியாது சார். ஆனா தொல்காப்பியன் அவங்கள பாத்திருக்காரு. ஆமா சார், நான் அவங்கள பார்த்திருக்கேன். ஏன் சார், அவங்கள வச்சு ஏதாவது பண்ணலாம்னா? பண்ணலாம். அந்த அக்யூஸ்டுங்களை பிடிக்கணும். ஆனா போலீஸுக்கு தெரியக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து ஒரு கன்ஃபெக்ஷன் வாங்கணும். எப்படின்னா, மந்திரி தான் உஷாவை கொலை செய்ய சொன்னாருங்கிறத அவங்கள விட்டு சொல்ல வைக்கணும். அது மூலியமா ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம். அவங்கள பிடிக்க வாய்ப்பு இருக்கா? அது உங்களால முடியுமா? என்ன தொல்காப்பியன், முடியுமா? சார், யோசிக்கணும் சார். யோசிங்க. அது சாத்தியம்னா என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் தொல்காப்பியன். சரி சார். அதுக்கு நாங்க கண்டிப்பா ட்ரை பண்றோம் சார். ட்ரை பண்ணுங்க. கிளம்பலாம். போயிட்டு வரேன் சார். போயிட்டு வாங்க. அபி, உடனே அந்த ரவுடிகளை பிடிச்சாகணும். அதுக்கான முயற்சியில நான் இப்பவே இறங்குறேன். நீங்க எப்படி அவங்கள பிடிப்பீங்க? அபி, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் பிடிக்கணும். மாறி இருக்கான்ல, அவனை வச்சு பிடிச்சிடலாம். வேண்டாம் துல்ஸ், அதுக்கெல்லாம் இப்ப அவகாசம் இல்ல. நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த ரவுடிஸை பிடிச்சாகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிடிக்கணும்னா அது உடனே முடியாது. வேற என்ன வழி இருக்கா அபி? சிவதாஸ் அவர் நினைச்சா இதை உடனடியா பண்ண முடியும். நான் சிவதாஸ் கிட்ட போய்
உதவி கேட்கலான்னு இருக்கேன். ஏன் அபி இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? வேண்டாம். ஏன்? இதோ பாருங்க அபி, ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்க யாராவது வேற ஒரு ஆபத்தை தேடி போவாங்களா? ஏற்கனவே ஒரு மாஃபியா கும்பல்கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறோம். இப்போ இவன் வேறயா? இப்போ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா சிவதாஸ் தான் ஒரு நிஜமான மாஃபியா. இவங்க பாம்புன்னா அவன் முதல்ல. உங்க ஐடியாவை தூக்கி ஓரமா போடுங்க, இதை நான் டீல் பண்றேன். தொல்ஸ், சந்தர்ப்பம் புரியாம பேசாதீங்க. சிவதாஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தையோ ஈகோவையோ வெளிப்படுத்துற நேரம் இல்ல இது. உஷாவுக்கு நல்லது நடக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளை விட ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு பார்த்தா அது சிவதாஸ் தான். நாம ஒன்னும் சிவதாஸை வச்சு கிரிமினல் காரியம் எதுவும் பண்ணலையே. 3 ரவுடிங்களை புடிச்சு தர சொல்ல போறோம், அவ்வளவுதான். சிவதாஸோட நெட்வொர்க் பெருசு. அவரால அந்த ரவுடிங்களை உடனடியா பிடிக்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா பிடிக்கணும்னா அதுக்கு நமக்கு நேரம் ஆகும். இப்ப நம்ம லேட் பண்ற நிலைமையில இல்ல, புரியுதா? இப்போ என்ன சொல்றீங்க? சிவதாஸ் தான் ஒரே வழின்னு நம்ம சரணாகதி அடையணும், அப்படித்தானே சொல்றீங்க? புரிஞ்சுக்குங்க தொல்ஸ். இப்ப பாருங்க, நம்ம முன்னாடி இருக்கிறது 2 சாய்ஸ். ஒன்னு போலீஸ், அவங்க கிட்ட நம்ம போகவே முடியாது. அடுத்தது சிவதாஸ். இப்ப நம்ம இருக்கிற சூழ்நிலையில சிவதாஸ் கிட்ட போறதுதான் கரெக்ட். நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த சிவதாஸ்ட உதவிக்கு போறது எனக்கு பிடிக்கல. அவனால நிச்சயம் இந்த பிரச்சனை மேலும் சிக்கலா தான் ஆகும். ஒரு தாதாவை நம்ம உதவிக்கு வச்சுக்கிறது நம்ம சைட இன்னும் பலவீனப்படுத்தும் அபி. வேற வழி இல்ல தொல்காப்பியன், முள்ளால தான் எடுக்க போறோம். இது ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். அபி, சிவதாசு ஒரு விஷயம் இல்ல. இப்ப அந்த ஆராய்ச்சி முக்கியம் இல்ல, எனக்கு உஷாவோட லைஃப் தான் முக்கியம். சிவதாஸ் வேணான்னு நம்ம வேற விதமா முயற்சி பண்ணி லேட் ஆனா பிரச்சனை ஆயிடும். நான் சிவதாஸை பார்க்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இஷ்டம் இருந்தா என் கூட வாங்க, இல்லைன்னா நான் தனியா போய்க்கிறேன். அபி, ஒரு நிமிஷம், நானும் வரேன். நீங்க ஏன் தனியா போய்கிட்டு? தட்ஸ் குட், வாங்க.